நகைச்சுவையாக இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வி. அஜிதா என்ன புகழ் பெற்றவங்க சொல்லுங்கள்? திமுகவில் வந்து அனுப்பிச்சிருக்கிறதுனால புகழ் பெற்றவங்களா? அதாவது எப்படின்னா தாவேக்கால ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக திமுகவை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஆமாங்க. காரணமே இல்லையா அதுக்கு? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ புதுசாக இப்படி ஒன்று கிளப்பிட்டு இருக்கிறீங்களே ஏன்? அதுவும் தூத்துக்குடியிலேருந்து ஏன் கிளப்பணும்? பழனியில் இருக்கிறவங்க வரலையே பதறி அடிச்சுக்கிட்டு. மதுரையிலேருந்து மனம் விரும்பி யாரும் இங்கே வரல. நாளைக்கு பழனின்னு வந்துட்டா நீங்கள் ஐபிரிய சாமியை சொல்லுவீங்க. ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு அமைச்சரை சொல்லிட்டு தான் இருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பாருங்கள், அந்த சிண்டு முடி நீங்கள் கீதாஜீவனுக்கு சொந்தக்காரர். அது எவ்வளோ பெரிய சிண்டு முடிதல். மறுக்கக்கூடிய இடத்துல இல்லைல்ல. இல்லை, அந்த அம்மாவுக்கு விளம்பர மோகம் நிறைய, விளம்பர வெறி உண்டு அந்த அம்மான்னு சொல்கிறாங்க. தலைவர் சொல்வதை கேட்டு நடங்க, தலைவர் இடுகிற கட்டளைக்கு பார்த்து நடந்துக்குங்க. மீறினால் கட்சி நடவடிக்கை எடுக்கும், தலைவர் நடவடிக்கை எடுப்பார். கடைசியாக நீங்கள் கரைந்து போகிற இடம் இந்த வைஷ்ணவையை போல திமுகவாக இருக்கு. நீங்கள் கொஞ்ச நாள் அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்களே அஜித் அவர்கள், நான் இருந்தால் தாவேக்கால தான் இருப்பேன் திட்டவட்டமாக சொல்கிறாங்க. தர்னாலே அதை தான் சொல்கிறாங்க. அவன் உழைங்க, தலைவருக்கு இன்னும் உங்கள் மேலே நம்பிக்கை வரணும்னா கடுமையாக உழைக்கணும்.